ஹாய், ஹலோடா. இப்ப நம்ம பிடிஎஸ் 47 எஃப்எஃப் கனாக்காலும் காலங்கள் ஓடுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனா அது சுத்தமா ஃபுல்லாவே எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. இது நியூவா நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். அ என்னன்னு தெரியல, இந்த எஃப்எஃப் மட்டும் எப்ப ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்றதோட நான் அப்லோட் பண்றதா அது வந்து இதே கிடையாது. அது டெலீட் பண்றேன். மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு வாரமா மொபைல் நான் பார்க்கவே இல்ல. தூக்கி கடாசிட்டேன். அவ்ளோ ஒரு மாரி மனசுக்கு கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரியல. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் லைஃப்ல வந்து நமக்கு அப்படித்தான் இருக்கும். சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரதான் செய்யும். அத நம்ம ஃபேஸ் பண்ண தான் வேணும் அப்படின்னு சொல்லி, ஆம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணலாமேன்னு பண்றேன். இந்த வாட்டி என்ன ஆகும்ன்னு தெரியல. ஓகே நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ள போயிடலாம். ஏய் குளச்சி, சொல்லு ஜியோன். என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ தானே சொன்ன ஃபைல் எடுன்ட்டு, அதை தான் தேடிட்டு இருக்க. அது எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்க? ஆமா வேற என்ன? அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜிமின் ஃபைல் தேடிட்டே இருக்கிறாரு. உள்ள வரலாமா அப்படி சொல்லிட்டு உள்ள டோரை திறந்துட்டு உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள வரலாமான்னு கேட்கக்கூடாது சார். வெளியே நின்று கதவை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரலாமான்னு கேட்கணும். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் வரலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்டா இவ்வளோ பெரிய லெக்சர் எடுக்கிற? அப்புறம் எப்படி இருக்க காய்? நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி காய் வந்து உட்காராரு. என்ன என் ஃபேஸ் கூட பார்க்காம ரொம்ப சின்சியரா ஃபைலை பார்த்துட்டு உட்காந்துட்டு ஜியோன்? அதுவா? ஷோ ரொம்ப டென்ஷனாக இருக்குடா, ரொம்ப வேலை அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைலை என்னமோ பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ அந்த பக்கம் வந்திருக்க? ரொம்ப நாளாச்சு. அதுவா? பக்கத்து ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்டா, அதுக்கு வந்தேன். எங்க சூபின்? அண்ணா அப்படி சொல்லிட்டு சூபின் ஓடியாந்து ஜிமினை கட்டி பிடிக்கிற. இதோ வந்துட்டாங்களே அண்ணாவை தேடி. சூபின் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டேய் என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அதுவா? இந்த ஜங்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ணான், ஹனிமூன் போகிறேன்னு சொல்லி போனாலும் போனான். இன்னைக்கு பார்த்ததுடா அவனை. ஒரு 2 வாரம் ஆகுது. இன்னும் அந்த பக்கம் ஆளையே காணும்டா. அப்படியே மண்டை பிச்சுக்குதுடா. இதில் வெறும் புது கான்ட்ராக்ட் வேறு எடுத்து என் தலையில் கட்டிட்டு போயிட்டான்டா. என்னமோ அவன் இருந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி. அப்போது இவங்க எங்க ஜின்ஹாயாவும் ஆரம்மையாவும் அவங்க வந்து ஜூனா பாப்பாவை ஸ்கூலில் சேர்க்குற விஷயமா வந்து போயிருக்காங்கடா. அப்படியா? இப்போது எப்போ தான் வருவானா தெரியலை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஜியோனோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அவன் தான். சொல்கிறா. ஜியோன் சொல்லு என்ன விஷயம்? அது டேக்கு இன்னும் 1 வீக். 1 வீக் உங்கள் 2 பேருக்கும் இன்னும் லீவ் வேணும் அப்படி தானே? ஆமாடா அப்படி சொல்லி சினிமா பல்ல கட்டாத, லீவ் தானே வேணும் எடுத்துக்கப்போ அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு. டே அப்படின்னு அந்த பக்கம் ஜங்கு கட்டிட்டு இருக்காரு. இந்த பாரு ஜங்கு, உனக்கு அங்கே ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் இருக்கும். ஏன் சும்மா எனக்கு கால் பண்ணி உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கால் வைக்கிட்டா அப்படி சொல்லி ஜியோன் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. காய் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. என்னடா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க? இல்லை அண்ணன் தம்பி கான்வர்சேஷனை பார்த்தேன் அதான். இந்த பாரு காய், எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு. என்னமோ அவன் தான் புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரி ஹனிமூன் போகிற மாதிரி. ஐயோ அவன் பண்ணுற அலப்பறை என்னால் தாங்க முடியலடா. அவன் கொடுத்து வச்சுவேன் நான் அப்படி சொல்லி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாரு. காய் இங்கே வாயேன். என்ன ஜியோ? நான் கல்யாணம் பண்ணலை, எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? என்ன? ஜிமின் உன்னைய பார்த்து முறைக்கிறதா? எப்படிடா கரெக்டாக சொல்கிறேன்? இல்லை நாங்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஜிமின் உன்னை எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டு இருக்கிறதா? காய் வேற என்ன, அது உண்மை தானே அப்படி சொல்லி காய் வந்து சொல்கிறாரு. காய் உனக்கு ரொம்ப தான். ஜிமின்னா என்ன? அவர் சொல்கிறது உண்மை தானே? நீயுமா? ஆமாம் அவர் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? நீ எப்போ பார்த்தாலும் ஜியோனை அப்படியே மறைச்சிட்டே இருந்தா அவர் எப்படி உன்கிட்ட வருவார்? உனக்குள்ள எப்படி ரொமான்ஸ் வரும்? என்னடா பேசுகிற? இந்த பாரு ஜிமின், உங்ககிட்ட நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு எல்லா விஷயமே தெரியும். காய் வேற என்ன? அவன் போட்டு ஏன் உயிரை போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறான்? என்னைக்கு டே வந்து வீட்டை விட்டு போனானோ அன்னையிலேருந்து அவன் எல்லாரையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். அன்னைக்கு வேற மேரேஜ் ஸ்டேஜில் நீ வேற டே குக்கே பார்த்துட்டு அழுதியா? அது பார்த்ததுலேருந்து வீட்டில் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டான். அவன் அப்படி டார்ச்சர் பண்ணப்போ கூட நான் வாய் திறக்கலாம். அவன் என்னை பார்த்து என்ன சொன்னேன் தெரியுமா?
நீ சொல்லலைன்னு வச்சுக்கவேன் நமக்கு பிரேக்கப் தான் அப்படின்ட்டான். எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டான். அதனால தான் என்ன பண்ணுறது, சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி காய் வந்து சொல்கிறாரு. இதை பாரு ஜிமினாயா, எனக்குன்னு இருக்க ஒரே ஃபேமிலி நீ மட்டும்தான். எனக்கும் தான்டா. ஆமாம், நமக்கு அப்பா அம்மா பேரண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. எனக்கு நீ, உனக்கு நான், நம்ம ஃபேமிலி. நீ ஹாப்பியாக இல்லைன்னா எப்படி? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் மேரேஜ் தள்ளி போட்டது கூட அதுக்காக தான் சுபீன். ஆமாம், நீ மேரேஜ் பண்ணாமல் இருந்துட்டு நான் மட்டும் மேரேஜ் பண்ணி எனக்கு என்னைக்கு உனக்கு மேரேஜ் ஆகுதோ அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான் இருந்தோம். என்ன காய்? ஆமாம், எனக்கும் அது சரியாக பட்டுச்சு. அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது இல்லையா, எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் நாங்கள்லாம் வந்து மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் சொன்னதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் ஜிம்மி அப்படின்னு வந்து காய் சொல்கிறாரு. அண்ணா இதை பாரு, நீ ஜங்குக்கை லவ் பண்ண, நீ வந்து பியூராக லவ் பண்ணியிருப்ப எனக்கு தெரியுது. ஆனால் அது தெரிஞ்சும் ஜியோன் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்காரு. உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. எப்படி அண்ணாவுக்கு தோணுதோ அதே மாதிரி தான் எனக்கும் தோணுது. இந்த ஃப்யூச்சரில் உன் லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஜிமினா பயா. நீ எல்லாத்தையும் மறந்து மூவ் ஆன் ஆகணும். கஷ்டமாக தான் இருக்கும், வெளியேந்து சொல்கிற எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. அதில் இருந்து அனுபவிச்சிட்ருக்கிற வாழ்ந்துட்டுருக்க உனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்ன்ட்டு. நீ ஹாப்பியாக இருந்தனா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். உன் ஃபேஸில் இந்த சேட்னஸ் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு வந்து சுபின் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சுபின் அப்படின்னு ஜிமின் வந்து சுபினை தான் பார்த்துட்டுருக்கிறாரு. ஜிமினோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. அப்படியே போய் டக்குன்னு போய் சுபினை ஹக் பண்ணிக்கிறாரு. சுபினை ஹக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அவர் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு, சுபின் உன்னை இந்த காய் நல்லா பார்த்துக்கிறானா? நல்லா பார்த்துக்கலன்னா சொல்லு, நான் வந்து ஜியோன்ட்டு சொல்லி அவனை அடிக்க சொல்கிறேன். பாடுறா, ஓஹோ நான் என்ன உங்களுக்கு அடியாளா? அண்ணன் தம்பி 2 பேத்துக்கும் நீங்கள் சொன்னால் நான் செய்யணுமா? நான் சொன்னால் நீ செய்ய மாட்டியா ஜியோ? வாட்டி டச் ஆயிடுச்சு. நீ சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா? என்ன காய் அடிச்சிடலாமா? அடா பாவீங்களா? தம்பி அண்ணனை நினச்சி ஃபீல் பண்ணுறானே, அண்ணன்கிட்ட நிறையா பேசணும்னு நினச்சானே, அதனால என் வேலையெல்லாம் விட்டுட்டு தம்பிக்காரனை அண்ணன்கிட்ட கூப்பிட்டு வந்தா குடும்பத்தோடு சேர்ந்து என்னை அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி அங்கே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது நேராக காய் எழுந்திரிச்சு வந்து சுபினோட சோல்டரில் கை போட்டு, ஜிம்மி உன் தம்பியை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் சரியா? அது உனக்கு நல்லாவே தெரியும். அவனை எங்கே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட்டில் வந்து கை வச்சு காட்டுறாரு. நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத, என்னுடைய லைஃப்பை நீ பாரு, நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ என் ஃப்ரெண்டு தான். எப்படி ஜங்குக் என் ஃப்ரெண்டோ அதே மாதிரி நீயும் என் ஃப்ரெண்டு தான். நீ இந்த மாதிரி சோகமாக இருக்கிறத நிச்சயமாக என்னால் பார்க்க முடியல ஜிம்மி. அதை விட்டு வெளியே வா, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீ சுற்றி. நீ ஸ்மைல் பண்ணால் நாங்கள் ஸ்மைல் பண்ணுறதுக்கு, நீ அழுதா உன் கண்ணீரை தொடச்சி விட்றதுக்கு நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் சரியா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜியோ நேராக வந்து ஜிமினோட சோல்டரில் கை போடுறாரு. ஜிமின் திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. போதும் போதும், இப்போ ஏன் குளிச்சுட்டு இவ்வளோ அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க? நான் இருக்கும்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவனுக்கு ஹஸ்பண்ட்ஸ் நான் இருக்கிறேன்டா. உண்மை வந்துட்டானுங்க அங்கேருந்து கிளம்பி 2 பேரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. போங்கடா முதல்ல அப்படி சொல்லி சொல்கிறாரு. இப்போ சுபின், அண்ணா நான் கிளம்புறேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து உன்னை பார்க்குறேன், அப்பப்போ கால் பண்ணேன், உனக்கு டைம் கிடைச்சா நீ வந்து பாரு அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போது வந்து காய்க்கு வந்து ஃபோன் அடிக்குது. வந்துட்டானுங்கடா. என்ன? வந்துட்டு தான் இருக்கேன் சுபின். சரி காய், அண்ணா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க 2 பேரும். இப்போது ஜியோனோட ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட ஷோல்டர்லேருந்து இடுப்புக்கிட்ட போது டக்குன்னு அப்படியே திருப்பிடுறாரு.
ஜிமின் அவருடைய 2 ஹேண்டையுமே எடுத்தாந்து ஜியோனோட செஸ்ட்டுக்கு நேரா அப்படியே வைக்கிறாரு. ஜிமி, ம் உனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்குமா என்ன? ஏன்னா, இல்ல நீ எப்பவுமே இங்க தான் கை வச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கை வச்சிருக்கிறது மேல ஜிமியோட கை மேல ஜியோன் வந்து ஹேண்ட் வைக்கிறாரு. ஏன்னா, இல்ல நீ எப்பவுமே இந்த இடத்த தான் டச் பண்ணிட்டுருக்க. ஒருவேளை உனக்கு இது அப்படியே டச் பண்ணும், ஃபீல் பண்ணும் அப்படின்னு தோணுதா என்ன? ஜியோன் அப்படி சொல்லிட்டு அவருடைய அக்குலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா ஜியோன் விடவே மாட்டேங்கிறாரு. விடு, எங்க போற? ம், எனக்கு விடு. அப்படியே கீழே குனிஞ்சு ஜிமினோட ஃபேஸ் பார்க்குறாரு. என்ன பார்க்குற? இப்போ ஏன் அந்த கண்ணு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வருது? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஜஸ்ட்லேயே கை வச்சு ஜியோட அப்படியே புஷ் பண்ணுறாரு. பற்றியா பற்றியா நான் சொன்னேன்ல, உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி, அதனால தான் நீ அப்படியே டச் பண்ணுற ப்ளஸ். ஓ ஜியோனுக்கு என்ன உனக்கு? எனக்கா? எனக்கா? என்ன? எனக்கு இந்த லிப்ஸ் இருக்கு பற்றியா? ஆ ஆ இதை பாரு, இதை பாரு, எப்படி அழகா ஆன்னு சொல்லி வாயை திறக்கிற. அப்படி சொல்லி வாயை மூடிக்கிறாரு. எதுக்கு இந்த லிப்ஸை ஒன்று சேர்த்தா? இப்போ நீ என்ன பண்ணாலும் ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்க. இந்த லிப்ஸை எனக்கு டேஸ்ட் பண்ணும் போல தோணுது. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு டேஸ்ட் பண்ண. இது எனக்கு சொந்தமான இடம்டா. இதுக்கு நான் வந்து என்ன சொல்றது, பட்டா போட்டேன்னு வச்சுக்கோங்க. இது பட்டா போட்டியா அப்படி சொல்லி ஜிமின் வந்து ஜியோன்னு பார்க்குறேன். ஆமாடா, இது என் பேரில் எழுதி பட்டா போட்டு வச்சிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது எனக்கு சொந்தமான இடம். அப்புறம் நான் எப்போ வேணாலும் இதை இப்படி பண்ணுவேன், அப்புறம் சக் பண்ணுவேன், அப்புறம் கிஸ் பண்ணுவேன். சரி, கிஸ் பண்ணிக்கிட்டா? என்னடா அமைதியாக இருக்க, சொல்லு. கிஸ் பண்ணிக்கிட்டா? நீ தானே சொன்ன. என்ன சொன்ன? இது உனக்கு சொந்தமான இடம்னு. அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அப்போ நான் கிஸ் பண்ணிக்கிட்டா அப்படி சொல்லி அப்படியே பின்னாடி நெக்கில் கை வச்சு ஜிமினை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் போகுது அந்த கிஸ், ரொம்ப டீப்பாக போகுது. இப்போ ஜிமினோட ஹேண்ட் ஜியோனோட செஸ்ட்டுக்கிட்ட இருக்கும் இல்லையா? இப்போ அவருக்கு வந்து அந்த மைண்டில் ஜியோன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, உனக்கு இந்த இடத்த டச் பண்ணுமா, ஃபீல் பண்ணுமா அப்படின்னு சொன்னது. அது வந்து அவருக்கு ஞாபகம் வருது. அவர் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஜியோனோட செஸ்ட்டில் அப்படியே ரஃப் பண்ணுறாரு. அப்படியே அந்த இடத்த அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு, அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த ஷர்ட்டு அந்த இடத்துல ஒரு பட்டன் மட்டும் அப்படியே ஓப்பன் ஆகிடுது. அந்த ஷர்ட் உள்ளெல்லாம் அப்படியே கை விட்டு ஜியோனோட செஸ்ட்டை அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே என்னமோ ஃபீல் ஆகுது ஜிமினுக்கு. அப்படி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு குட்டி ஸ்மைலோட ஜியோன் ஜிமினோட ஃபேஸையே அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது டக்குன்னு பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு, எங்கடி போகிற? எனக்கு விடு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. எப்போ கிஸ் பிரேக் பண்ண? நான் பிரேக் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. அது விடு, என்னமோ இதெல்லாம் என்னமோ டச் பண்ண மாட்டாத மாதிரி ரியாக்ஷன் பண்ண. இப்போ என்ன அப்படி டச் பண்ண? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜியோன், ப்ளீஸ் எதெல்லாம் பேசாத. இதை பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமினோட ஷோல்டரில் ஜியோன் வந்து அப்படியே ஹெட் வச்சுட்டு, பாரு அப்படி சொல்லி அவர் காது கிட்ட அப்படியே ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கூசுது. இது உனக்கு சொந்தமானதுடா, நான் ஹஸ்பண்ட் தானே, நீயும் அவ்வளோ அக்வர்டாக ஃபீல் பண்ணுற. நீ என்கிட்ட இப்படி இருக்க முடியும், நான் உன்கிட்ட இப்படி இருக்க முடியும், புரியுதா? இதுக்கே நீ இவ்வளோ ஷையாகி இவ்வளோ ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு போனா எனக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது ஜிமின். ஜியோன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜியோன் இந்த பக்கம் ஜிமினோட நெக்லாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடி நெக்கு அது ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹிப்பில் இருந்து அவருடைய கை அப்படியே ஒரு பாடியெல்லாம் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது ஜிமினோட செஸ்டெல்லாம் ஒரு ஷர்ட்டுக்கு மேலே தான் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தையே ஜிம்மி அப்படி சொல்லி மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குது. ஏய் ஜிம்மி அப்படி சொல்லி இப்போ டக்குன்னு வந்து ஜிமினை திருப்புறாரு. பார்த்தா ஜிமினோட கண்ணில் டியர்ஸ் வருது. ஒரு மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கு.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜியோன் அப்படி சொல்லி ஜியோனை போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜியோனும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவருக்கு வந்து அப்படியே கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி வேற எதுவுமே அவர் டச் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ ரொம்ப தேங்க்ஸ், எதுக்கு? இந்த கம்ஃபர்ட்டுக்கு. அதனால ரொம்ப தேங்க்ஸ் ஜியோன் அப்படி சொல்லி அவருடைய செஸ்டில் அவரோட லிப்ஸ் வச்சுட்டு அவர் வந்து அப்படியே பேசுகிறாரு இல்லையா, அது வந்து ஜியோனுக்கு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஜிமின் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாரு. ஜியோன், நீ கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? என்னாச்சு? நான் உன்னை ஹக் பண்ணக்கூடாது? ஹக் பண்ணலாம், ஆனால் எனக்கு வேறு மாதிரி மூட் ஆகுது. அப்படி சொல்லி ஜிமின் ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி நின்றுறாரு. இந்த பாரு ஜிமின், நீ ஹக் பண்ணுறதுனா எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு அது கம்ஃபர்ட்டாக ஆகுது. ஆனால் எனக்கு இந்த லிப்ஸ் இருக்குது பார்த்தியா அப்படி சொல்லி அந்த லிப்ஸை வந்து பிடிக்கிறாரு. லிப்ஸ் அப்படியே பவுட் பண்ண மாதிரி ஜிமின் ஜியோனை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த லிப்ஸை என் செஸ்ட்டுக்கு நேராக அப்படியே அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தல, அது எனக்கு வேறு மாதிரி தோணுச்சு. அதனால தான் என் ஃபீலிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் ரெடியா? இல்லை இல்லை, நான் ரெடி இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து தள்ளி போய் நின்றுறாரு. ஜியோன் ஸ்மைல் பண்ணிட்டு ஜியோன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போய் அவருடைய பிளேஸில் போய் உட்காராரு. ஜிமினும் தான் போய் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது, அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போது ஜியோன் அப்படியே வந்து அவருடைய ஹேர் அதெல்லாம் வந்து அப்படியே முன்னாடி வந்து விழுகுது, அதை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணுற மாதிரி அந்த ஹேர் அப்படியே ஒரு ஹேண்டால் அப்படியே கோதி விட்டுட்டு அவர் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜிமின் அவருடைய கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஜியோனே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே அட்மையர் பண்ணி ஜியோன் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு கொடுக்குற கம்ஃபர்ட், அவர் வந்து இவருக்கு கொடுக்குற டைம், ஒரு மேலே வச்சுருக்க லவ், கேரிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினுக்கு. அப்படியே ஜியோனே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது ஜியோன் நிமிந்து ஜிமினை பார்க்குறாரு. ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போது என்ன எல்லாத்துக்கும் ரெடியா? இல்லை எல்லாத்துக்கும் ரெடியா? நீ இப்படியே பார்த்துட்டு இருக்கிற? இல்லை இல்லை, நான்லாம் ரெடி இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜியோன் அப்படியே குட்டியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் வேலையை பார்க்குறாரு. இப்படியே தான் அப்படியே டைம் டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அவங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸ், அப்புறம் கேரிங், லவ், ரொம்ப ரொம்ப ஜியோன் வந்து ஜிமினை லவ் பண்ணுறாரு. அது ஜிமினுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நைட் ஆனால் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் ஜியோனோட லிப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு வந்து தூங்குவாங்க. அப்போ போய் கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுடைய லவ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஒன் டே குளிச்சு என்ன பசிக்குதுன்னா நான் என்ன பண்ணேன்? ஊட்டி விடுடி. உன் கை என்ன பண்ணுது? நான் வேலையாக இருக்கேன்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, மார்னிங் வரை நான் சாப்பிடல. உடனே சாப்பிட வேணான்னு நான் சொன்னேன்னா நீ திமிரு எடுத்து போய் சாப்பிடலனா? உன் ஹஸ்பண்ட் பசியில் துடிச்சிட்ருக்கான், நீ என்ன திட்டிகிட்ருக்கிற? அதான் நீ வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு தானே வந்திருக்க, நான் சாப்பிட்லன்னு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து நீ எடுத்து சாப்பிடு ப்ளீஸ்டி, ரொம்ப பசிக்குதுடி அப்படி சொல்லி ஜியோன் வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஜங்குக்கு இருக்கான் பாரு, அவனுக்கு என்னதான் சொல்கிறதோ. அவன் ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல? வராதனால தான் பாரு உனக்கு இவ்வளோ வேலை. இதான் மார்னிங்கே வந்து கால் பண்ணி சொன்னால் நான் முடியாந்துட்டேன். எங்கே போயிருக்காரான் சாரு? எல்லா வேலையும் உன் தலையில் கட்டிட்டு அப்படி சொல்லி அந்த பேக் இல்லை லஞ்ச் பேக் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் வந்து திட்டிகிட்டே இருக்கிறாரு. என்ன இப்போ எதுக்கு உன் ஃப்ரெண்டை எப்படி திட்டுற? வேற என்ன, என் ஹஸ்பண்டை போட்டு சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான். நீ பாவம் இல்லை. நான் உன் ஹஸ்பண்டா? ஆமாம் இல்லையா பின்ன? இல்லை ஆமாம் நான் உன் ஹஸ்பண்ட் தான் அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணிகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த ஜங்குக்கு இருக்கான் பாரு, எங்கே போயிருக்கானா? அவனா டேக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு. டேக்கு உடம்பு சரியில்லையா? டேக்கு ஏதோ வாமிட்டா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொன்னான். எல்லாம் அவன் பண்ணுற வேலையாக இருக்கும், அவனை சும்மா விட்டா தானே. அவன் என் ஃப்ரெண்டு டே சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். இந்தா சொல்லு அப்படி சொல்லி பேசிக்கிட்டு ஒரு குட்டியோன ஹேண்டில் அந்த ஃபுட்டை எடுத்து ஜியோனுக்கு வந்து அப்படியே ஊட்டி விடுறாரு. ஜியோனும் ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்றாரு. அப்படியே ஒரு கொஞ்சம் சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. போதும், என்ன சாப்பிட்டேன்? 4 வாய் சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு, புடி அப்படி சொல்லி அப்படியே வந்து ஊட்டி விட்டுட்டே இருக்கிறாரு. இப்போது
டக்குன்னு ஜியோனோட லிப்ஸில் ஜிமினோட ஹேண்ட் அப்படியே சாஃப்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கு. ஜியோன் திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் ஃபுட்டு ஓட்டிருக்கு அப்படின்னு வந்து அவரு தள்ளான்னு போகிறாரு. இப்போது ஜிமின் அவருடைய கையை தள்ளி விட்டுட்டு ஜிமின் வந்து அந்த ஃபுட்டை வந்து அப்படியே தொடச்சி விடுறாரு. இப்போது ஜிமின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜியோனோட லிப்ஸ் கிட்ட வராரு. ஜியோனுக்கு புரியுது ஜிமின் நம்மளை கிஸ் பண்ண தான் வரா அப்படின்ட்டு. அவர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜிமின் அப்படியே மெதுவாக வந்து அப்படியே அவருடைய லிப்ஸையும் ஜியோனோட லிப்ஸையும் அப்படியே டச் பண்ணுறாரு. ஜிமின் அப்படி சொல்லிட்டு டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. கையில் வச்சிருக்க ஃபுட்டெல்லாம் கீழே போட்டுட்டு ஜிமின் அப்படியே ஒரு ஸ்டெப்பு அப்படியே தள்ளி நின்றுறாரு. எவன்டா அவன் அப்படி சொல்லி ஜியோன் எப்படி பார்க்குறாரு பார்க்க ஜங்குக்கு. என்ன எருமை, அவருக்கு மேனஸ்னாவே என்னன்னு தெரியாதா? ஏண்டா ரூம் டோரை தட்டிட்டு வரணும்னு கூடவா அவனுக்கு அறிவு இல்லை? ஏன்டா ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்ல வந்தா இந்த மாதிரி மூவியில் வச்ச மாதிரி பேசுகிற? வேற என்ன எருமை? ஏன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. எத்தனையோ வாட்டி கிஸ் பண்ணியிருப்பாரு. எப்போவுமே ஜியோன் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுவார். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜிமினா வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லி கிட்டே வந்தார். அதை போய் ஜங்குக்கு எடுத்துட்டார்ல, அதனால தான் ஜியோனுக்கு ஜங்குக்கு மேலே அவ்வளோ கடுப்பு. இதில் வேற ஒரு கம்பெனிக்கு ஒரு சிஓ வேற. மூஞ்சியை பற்றி நல்லா எருமை. என்னை சும்மா திட்டுறவெல்லாம் வச்சுக்காத. நான் கோச்சிட்டு போகிறேன். இரு ஜங்குக். என்ன குட் நியூஸ்? அம்மா டே எப்படி இருக்கான்? என்னாச்சு டேக்கு? அது சொல்ல தான் வந்தேன். இவன் தான் என்னை திட்டுறான்ல, நான் போகிறேன் போ. ஜங்குக் என்னாச்சு சொல்லு ஜங்குக். டேக்கு எதுவும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து என்ன ஒரு மாதிரி சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? நிச்சயமாவா? ஆமாம் ஜியோன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படின்னு சொல்லி ஜியோன் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு அவருடைய ஷர்ட்டை பிடிச்சி சொல்கிறாரு. ஆமாம் இப்போ என்ன? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியா? எதுக்கு? அங்கே ஜூனை பார்த்துருப்பா. அவள் இருந்தா என்ன? அவள் என்ன சொன்னா மறந்துட்டியா? ஆமாம் இல்லை, இப்போ எப்படி நான் பார்க்கணுமே. சரி அதை விடுங்க. ஜியோன் என்ன ஆஃபீஸை பார்த்துக்கடா. நான் போய் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் போதும் நிறுத்து. நீயே பார்த்துக்கோ ஆஃபீஸ் வேலையை. உன் வேலையை சரி எப்போ பார்த்தாலும் ஏறணும். என் தலையிலே கட்டிட்டு போகிறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்குது? நீ போகவே கூடாது. வீட்டில் அவங்களை பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க. ஜின்ஹாயம் கூட அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. ப்ளீஸ் ஜிமே நீ சொல்லு ப்ளீஸ் ஜியோன் ப்ளீஸ். டேக்கு பக்கத்தில் ஜங்குக் இருந்தானா அவனுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் தெரியுமா? எப்படி என் பக்கத்தில் நீ இருக்கிறது எனக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தானே டேக்கும் ஜங்குக் இருந்தால் அவனுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சொல்லி கெஞ்சிட்டே இருக்கிறாரு. ஜிமின் பண்ணுறதே பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரையுமே ஒரு ரைட் ஸ்மைலோட ஜங்குக் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னது இது? ஜியோன் கூட இவ்வளோ க்ளோஸாவா? ஜிமின் கூட இருந்தால் அவனுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குதா? நானும் எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி இவங்க 2 பேருமா அப்படி சொல்லி அவர் பார்த்துட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜியோன் அப்படியே அட்மையர் பண்ணி ஜிமின் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த இடத்த விட்டு மெதுவாக சைலண்டாக வந்து அப்படியே கிளம்பிடுறாரு. நேராக வீட்டுக்கு தான் தேயாங் அப்படி சொல்லிட்டு ஓடியாரு. என்ன நிறுத்து ஏன் இப்படி ஓடியாரு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் என்ன விஷயம்? ஏன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயமா? வேற யாரும் இருக்காங்களா? நாயே செருப்பால் அடிப்பேன் அவனைய. வேற நான் ஜிம்மினையும் ஜியோனையும் இன்னைக்கு ஆஃபீஸில் பார்த்தேன். ஆமாம் நேற்று நானும் தான் பார்த்தேன். ஏன் அது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாரு. நிஜமாவா? அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் தெரியுமா? நீ நீ சொன்னது கரெக்டு தான் டயா. அவங்க 2 பேரும் அப்படியே கப்புள்ஸ் அப்படி லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா, நீ வந்து என் பக்கத்தில் இருக்கிறது எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஜியோன் வந்து ஜிமின் பக்கத்தில் இருக்கிறது அவனுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்னதை என்னால் நம்பவே முடியல தெரியுமா? இதெல்லாம் நீ தான் காரணம். நீ அன்னைக்கு பண்ணது எனக்கு
ஒரு மாதிரி பாதி ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படிடா நம்ம ஜிமினுக்கு செட் ஆவானா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜிமினோட கேரக்டரும் வேற வேற. ஆனால் பண்ணது நிஜமா என்னால் நம்பவே முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என் ஃபேமிலியில் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஜியோன் இப்படி கிடையவே கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவன் கேரக்டர் வேற மாதிரி. ஆனால் ஜிமினோட லவ் தான் அவனை அப்படி மாற்றிருச்சா? ஒருவேளை ஜியோனோட லவ்வை ஜிமின் ஏற்றுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என் தம்பி இந்த அளவுக்கு மாறி இப்படி இருந்துக்க மாட்டான்ல, அவன் வேற மாதிரி இருந்துப்பான்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ண அதை வலிக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி ஒன்று நான் அப்படி ஹக் பண்ணது இல்லையா? அப்போது வேற, இப்போது வயிற்றுல பேபி இருக்குல்ல, ஆமலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் அதாவது ஜங்குக் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொன்னால், ப்ளீஸ் ஜோன் போடா நீ சொன்னா என்ன பண்ணுற ஜங்குக் அப்படி சொல்லி திரும்புறாரு. எங்கே அவனை காணோம்? அவன் எப்பயோ போயிட்டானா? அப்போ என்ன நான் லூஸ் மாதிரி இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் இப்போ எங்கிருக்கேன் இருக்கட்டும் அவங்க இப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து திரும்புறாரு. பார்த்தா ஜிமினே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன செம்ம அழகாக இருக்கேன். நான் அழகாக தான் இருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கேன். நான் க்யூட்டாக தான் இருக்கேன். ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்கேன். ஆமாம். என்ன தெரியுமா, எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்படி இருந்தடா செம்மையாக அப்படியே போதுவே ஆயிடுச்சு எனக்கு. இதுக்கு உனக்கு கிஸ் வேணும் அதானே? ஆமாம், இங்கே வாயா அப்படி சொல்லி அப்படி இழுத்து வச்சுக்கிறாரு. உனக்கு தேவையில்ல, ஆஃபீஸ் கூட பார்க்க மாட்டேறிச்சியோ? நீங்கள் தான் பார்க்கல, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை கிஸ் பண்ண தானே வந்தேன். இல்லை உன் லிப்ஸில் ஃபுட்டு இருந்துச்சு, அதை கையால் எடுக்கலாமே. லிப்ஸாக தான் எடுக்கணுமா என்ன? அப்படி சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக பார்க்குறாரு. சின்ன பாடுறா அப்படி சொல்லி திருப்பி ஜியோனை பார்க்க வைக்கிறாரு. என்ன உண்மையை சொல்லு, என்னை கிஸ் பண்ண தானே வந்தேன், சொல்லுடா அப்படி சொல்லி இப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. ஆமாம் கிஸ் பண்ண பண்ணுடா பண்ணுன்னு சொல்கிறேன்ல. அப்போது ஈவினிங் டே பார்க்க போகலாமா? அது ஒரு பெரிய விஷயமா என்ன? டிவியை தானே பார்க்கலாம், என்ன கிஸ் பண்ண அப்படி சொல்லும் போது இப்போது ஈவினிங் ஜியோனை சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் போயிருக்கு அந்த கிஸ்ஸு. ஜியோனுக்கு வந்து அந்த மாதிரி ஆகலை. ஆனால் ஜியோனுக்கு ரொம்ப நேரம் கிஸ் பண்ண முடியல. அவருக்கு ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜியோனை பார்க்குறாரு. ஜியோன் அவருடைய ஹெட்டு எடுத்தாங்க ஜியோனோட ஹெட்டுக்கு நேரம் வச்சுக்கிறாரு. என்னது இது என்ன புது பழக்கம்? இல்லை இப்படி வைக்கணும்னு தோணுது, இதை வச்சுக்கூடாதா? வைக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ சரி அப்படி சொல்லிட்டு இப்போது நோஸ் எடுத்தாங்க. ஜிம்மியோட நோஸில் லைட்டாக ஒரு மாதிரி எப்படி டெஸ்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் ஜிம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. டக்குன்னு 2 பேரும் அப்படியே விளையிறாங்க. சாரி அப்படி சொல்லி திரும்பிக்கிறாரு. நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. இங்கே ஜியோனுக்கும் ஜிமினுக்கும் பயங்கரமாக ஸ்மைல் வருது. அந்த கேபினை அவங்க பண்ணுற ஸ்மைல் தான், அந்த சத்தம் மட்டும் தான் கேட்குது. இப்படியே கட் பண்ணான்னு சொன்னால் அங்கே அவங்களுடைய வீடு தான். நேராக கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜிமின் வேகமாக இறங்கி ஓடியாராரு. ஏய் ஜிமின் ஆண்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு, எங்கே அவன் ரவுடி பையன் பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டே இருக்கிறாரு. எங்கே டயாங்க மேலே இருக்கான் ஜங்குக் கூட. ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்போ நாம்ஜினும் வந்துடுறாங்க. டேய் ஜங்குக் சீக்கிரம் வா, கீழே எல்லாரும் வந்திருக்காங்க டே பார்க்குறதுக்கு இப்படி சொல்லும் போது இப்போ டே வந்து அவர் வந்து கூப்பிட்டு வர்றாரு. இந்த பக்கம் டே ரவுடி மா எப்படி இருக்க? இப்போ தான் அம்மா கண்ணு தெரியறேனா? இல்லையே, எப்பவுமே தான் தெரியுவேன், இப்போ தான் தெரியற அப்படின்னு சொல்லி இந்த கிண்டலுக்கு மட்டும் குறைச்சிங்கள. ஏண்டா எங்கன்னா அம்மாவை பார்க்குறதுக்கு வரையாடா? எப்போ பார்த்தாலும் வேலை எப்போ பார்த்தாலும் உன் பெரிய பிள்ளை பொண்டாட்டின்னு சுற்றிட்டு இருந்தானா? சின்ன பிள்ளை என்ன பண்ணுறது? ஆஃபீஸை பார்த்து தானே ஆகணும். சரி நான் தான் வரல, ஏன் நீ வந்து பார்க்குறது பிள்ளைய?
நீ மட்டும் வரமாட்ட, நீ மட்டும் இங்கேயே இருக்கிற, என்னை வந்து பார்க்குற. டேய் நீ பொழுதுக்கும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வரீங்க, நைட்டுக்கு வந்து நீங்கள் தனியாக ப்ரைவசியாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க வீட்டிலே இருக்கிறீங்க, இங்கே கூட வராமல். எப்படி அவங்கள வந்து நான் தொல்லை பண்ண முடியும்? ஆமாம் ஆமாம், நீ வந்துட்டாலும் எங்களுக்கு அப்படியே தொல்லையாக இருக்கும் பாரு அப்படி சொல்லி ஜிமின் பக்கத்தில் போய் உட்காராரு. என்னடா சொல்கிற? நீங்கள் 2 பேரும் தனியாக இருப்பீங்க, அந்த நேரத்தில் நான் எப்படி வர முடியும் சொல்லு, அதனால தாண்டா நான் வரல. நீ பார்க்கணுன்னு அம்மாவுக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, அதுவும் ஜிம்மினை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அம்மா அதெல்லாம் நீ வாமா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சும்மா ஹக் பண்ணிட்டு படுக்க போகிறோம். அம்மாடி அப்படி சொல்லிட்டு தொடைய தடவுறாரு. இப்போது ஜிம்மு என்ன சொன்ன ஜியோன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்போது ஜியோன் அப்படின்னு நாக்கை கடிச்சிட்டு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லையே, என்ன சொல்கிறா ஜிம்மினுவ, என்னமோ ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா எதுனா வாய்க்கு வந்துட்டுலாம் பேசுவான். டயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே எழுந்துச்சு நிற்கிறாரு. பார்த்துட்டே ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்காரு. ஜிம்மினை பார்த்தோன்னா வேகமாக உள்ளான்னு சொல்லி போகிறாரு. ஜங்கு பின்னாடி பிடிச்சிட்டு எங்கே போகிற, ஜிம்மின் வந்திருக்காங்க, ஜிம்மினை பார்க்காத மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். நேற்று தானே இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா ஜிம்மிட்ட ஷேர் பண்ண எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவன் தான் பிஸியாக இருப்பான்ல, அதனால தான் நான் அவனுக்கு கால் கூட பண்ணல. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நிஜமாவா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லி 2 பேரும் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மீதி இருக்க கப்புள்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே தான் வந்து டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வந்து செம்ம ஜாலியாக வந்து அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஜீனோ பாப்பா இடுப்பில் கை வச்சுட்டு ஜிம்மினே வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்குது. ஜிம்மின் யதார்த்தமாக ஜீனோ பாப்பா ஹாய் அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு. அப்படி சொல்லி திரும்பிக்கிட்டு ஏன் எதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிற, டயாங் நீ மட்டும்தான் என் ஃபேவரட் அப்படி சொல்லி டயாங் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, ப்ளீஸ் அவன் என் ஃப்ரெண்டு தானே, அவனும் ஃபேவரட் இல்லை இல்லை அவன்லாம் என் ஃபேவரட் கிடையாது, நீ மட்டும்தான் என் ஃபேவரட். இவனா பாப்பா நான் பாவம் இல்லை, நீ பாவம்லாம் இல்லை, நான் கேட்ட கிஃப்ட்டு நீ கொடுத்தியா, டேங் மட்டும் தான் நீ கொடுத்தான், அவன் மட்டும்தான் என் ஃப்ரெண்டு, அவன் மட்டும்தான் என் ஃபேவரட், நீ கிடையாது ப்ளீஸ் அப்படி சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. நீ ஒத்துக்கவே இல்லை. சரி விடு, நீ வந்து இவ்வளோ கெஞ்சிறனால உனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், போனால் போதுன்னு. எது போனால் போதுன்னு ஆஃபர் கொடுக்குறாளா அப்படி சொல்லி எல்லாருமே திரும்பி ஜீனோ பாப்பா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஜின் அவங்க அம்மா கூட கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுட்டு ஜீனோ பாப்பா பேசுகிறதே பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி என்ன ஆஃபர்ன்னு சொல்லி சொல்லுங்கள் மேடம் அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. அதுவா சுகா, ஜிமி என்னுடைய ஃபேவரட் தான், ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ணது டயாங், அப்போ டயாங் தான் என் ஃபஸ்ட்டு ஃபேவரட். நீ வந்து எனக்கு ஃபேவரட் ஆகணும்னா நீ வந்து எனக்கு டபுள் கிஃப்ட் கொடுக்கணும். டபுள் கிஃப்டா அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்குறாரு. என்ன ஹோபி, ஒரு குழந்தைக்கு அப்பா விட்டு அது கூடவா உனக்கு தெரியாது, ஏய் வந்தனும் வாயை உடிச்சு கையில் கொடுத்துருவேண்டி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்திட்டு இருக்கிறாரு ஜின்னு. இப்போது ஜங்குக் எனக்கு புரிஞ்சிச்சு, போட்டுக்கோ அப்படி சொல்லி ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஜியோ அப்போ சொல்கிறதான் கரெக்ட் அப்படி சொல்லி ஜங்குக்கும் சொல்கிறாரு. என்னடா சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படி சொல்லி ஜியோன்னு கேட்குறாரு. எனக்கு அவள் என்ன சொல்கிற தெரியுமா, அவளுக்கு டபுள் கிஃப்ட்னா ட்வீன்ஸ் வேணுமா. ஜியோன் ட்வீன்ஸா, ஒன்றுக்கே வழி இல்லை அப்படி சொல்லி சத்தமாக சொல்லிடுறாரு. எல்லாருமே திரும்பி ஜியோனை பார்க்குறாங்க. அங்கே ஜிம்மினுக்கு தான் அப்படியே ஜியோன் அப்படியே திரும்பி ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மின் டெட் கிளேர் விட்டுட்டு இருக்காரு. ஷூ அப்படி சொல்லி அப்படியே தலையை கீழே குஞ்சிக்கிறாரு. இப்போது ஜியோனா பாப்பா இதை பாரு, ஜங்குக் மாமா சொன்ன மாதிரி நீ எனக்கும் ட்வின்ஸ் எடுத்து கொடுத்தனா போனால் போதும், உன்னை நான் ஃபேவரட்டாக ஏற்றுக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் டேமட் தான் என் ஃபேவரட். ஆமாம்மா இவன் ஃபேவரட்டாக ஏற்றுக்கலன்னா இங்கே யாருக்கும் சோறு இறங்காது பாரு அப்படி சொல்லி ஜின்னு வந்து அவளுடைய காதை பிடிச்சி திரிகிறாங்க. வலிக்குது வலிக்குது அப்படி சொல்லி தள்ளி விட்டு நேராக ஜியோன்கிட்ட போய் ஏறி உட்காந்துக்கிட்டு, ஜியோன் நீ சொல்லு ஜியோன், முடியுமா முடியாதா அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சரி ஓகே, இந்த டீலுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டா ஜிம்மினை நீ உன் ஃபேவரட் ஆக்கிப்பியா, உன் ஃப்ரெண்ட் ஆக்கிப்பியா. இதோட ஒரு பெரிய கிஃப்ட்டு இருக்கா என்ன இந்த வேர்ல்டில், கண்டிப்பாக இல்லை அப்படி சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அவங்களோட அம்மா வந்து ஜிம்மி ட்வின்ஸ் என்ன, அவங்க வந்து 3 பேபி கூட பெற்று கொடுப்பா, இப்போ வந்து எல்லோரும் டின்னர் சாப்பிட்றீங்களா ஆண்டி அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாரு. வாங்க வாங்க
அதெல்லாம் நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஜிம்ல பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க. ஆன்ட்டி வாப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அப்படியே வந்து சாப்பாடுலாம் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கார்ல தான் ஜிம்மி அப்படியே என்னமோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. குளிச்சு என்ன யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஒரு ஸ்டொமக்ல கை வச்சு தடவிட்டு இருக்காரு. ஜியோனுக்கு புரிஞ்சிச்சு. அந்த வயிறு 3 பேபி தாங்காதான் என்ன? ஜியோன் காமெடி பண்ணாத. 3 பேபியா? எவ்வளோ பெருசா இருக்கும்? ஐயோ எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்கு அப்படி சொல்லி ஜியோன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஜியோ ரொம்ப சத்தமா ஸ்மைல் பண்றாரு. இப்போ எதுக்கு இப்படி ஸ்மைல் பண்றேன்? சும்மா ஸ்மைல் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப க்யூட்டா பண்றது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. சில நேரம் அவ்வளோ க்யூட்டாக தருவேன், சில நேரம் ரொம்ப ஹாட்டாக செக்ஸியாக தருவேன். அப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே மிக்சட் ஃபீலிங்காக இருக்கு எனக்கு. அப்படி சொல்லும்போது ஜிம்மின்னு அப்படியே என்னமோ சீரியஸாக யோசிக்கிற மாதிரி இருக்க. இதை பார், நீ யோசிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீ எப்போ இதுக்கெல்லாம் ஓகேவா இருக்கியோ அப்போ பார்த்துக்கலாம், சரியா? அது வரைக்கும் ஒன்று நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். டென்ஷன் ஆகாத, ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு கார் வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜிம்மி அப்படியே அந்த விண்டோ சைடு அப்படியே திரும்பிட்டு லைட்டாக அப்படியே தூரல் போட்டுகிட்டே இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சில்லுன்னு காற்று அடிக்குது. ஜியோனை பற்றி யோசிக்கிறாரு. ஜியோன் நமக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க, நம்ம மேலே எவ்வளோ கேர் வச்சுருக்கான், நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறான், நம்மளோட ஃபீலிங்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறான், நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே புரியுது. இவனோட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் நமக்கு கிடைப்பாங்களா? நம்ம ஜியோனை தள்ளி தள்ளி வச்சு ஜியோனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமா அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்னாச்சு? வீடு வந்துருச்சு. சரி நீ போ, நான் இப்போ வந்துடுறேன். எங்கே போகிறீங்க? கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை? அது ஒரு ஃபைல் சொல்லியிருந்தேன்ல மேனேஜர்கிட்ட, அது நாளைக்கு மீட்டிங்க்கு தேவைப்படுது. சரி ஜங்குக்கு தான் அதை வாங்குறதா இருந்துச்சு, அவன்கிட்டே கூட இருக்கிறான். நான் போய் அந்த ஃபைலை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போறியா? ஜியோன் சொல்லு, என் மேலே உனக்கு எதுவும் கோவமா? உன் மேலே எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது? ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்? இல்லை கேட்கணும்னு தோணுச்சு. சரி நீ உள்ளே போ, மழை வேறு பெஞ்சிட்டே இருப்பாரு, நனைஞ்சிட. உள்ளே போ, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுவேண்ணா? சீக்கிரம் வந்துடுவேன்டா. ஏன் இன்னைக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறேன்? நான் வந்துடுறேன், 1 ஹவரில் வந்துடுறேன். ஓகே, சேஃபாக போய் வீட்டுள்ள இரு, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே காரை வந்து திருப்பிட்டு ஜியோன் வந்து போயிடுறாரு. அப்படியே 1 ஹவர் கழிச்சு ஜியோன் டோர் வந்து அவர்கிட்ட கீ இருக்கும் இல்லையா, அவர் வந்து கீ போட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த வீடு அப்படியே இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கு? இந்த மாதிரிலாம் இருட்டா இருக்காது ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கிறாரு. அவங்க ரூம்ல இருந்து சின்னதா வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்கு. தூங்கிட்டானா என்ன அப்படி சொல்லிட்டு அவர் ரூம் டோர்லாம் லாக் பண்ணிட்டு அவருடைய கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவருடைய டையை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கிறாரு. போய் அவங்களுடைய ரூம் டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்றாரு. அப்படியே ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா அவங்களுடைய ரூம் ஃபுல்லா கேண்டில்ஸ், அப்படியே ஃப்ளவர்ஸ், அப்படியே ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லாக இருக்குது, பர்ஃப்யூம் ஸ்மெல். அந்த மாதிரி அவ்வளோ அந்த ரூமே பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. இப்போ அவருடைய கண்ணில் யாரோ கிளாத் கட்டுற மாதிரி இருக்கு. ஜிம்மி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி உள்ள அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. மெதுவா அப்படியே பெட்ல உட்கார வைக்கிறாரு. ஜியோன் அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஜிம்மி என்ன பண்ற? எதுவும் பேசாதன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜியோனோட அப்படியே ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி பிடிக்கிறாரு. ஜியோனோ லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜியோனோ அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த துணியை அவுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அவுக்காத, அவுக்காதுன்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு அந்த போன கையை அவர் வந்து அப்படியே பிடிச்சிட்டாரு. இப்போது அவுக்கக்கூடாது, ஃபீல் மட்டும் பண்ணும், சரியா? லிப்ஸில் சின்னதாக ஒரு பெக் பண்ணுறாரு. பெக் பண்ணிட்டு ஜியோனோட ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு பட்டனா அப்படியே அந்த ஷர்ட்டை வந்து அப்படியே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போது பார்க்குறாரு ஒரு கை ஃபுல்லாக ஒரு டேட்டூ. அந்த கையெல்லாம் அப்படியே டச் பண்ணுறாரு. அவருடைய செஸ்டெல்லாம் அப்படியே டச் பண்ணுறாரு. அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக
அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜியோனோட பாடி ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நெக்கு அப்படியே சொல்லி எல்லா இடமுமே அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜியோன் மறுபடியும் ஒரு கண்ணில் கட்டிருக்க துணி அவுக்கலான்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஜிம்மி அவருடைய கையை வச்சு ஜியோனோட கையை அப்படியே டைட்டா அப்படியே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ஜிம்மி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜியோனை அப்படியே பெட்ல அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்றாரு. அவருடைய செஸ்ட் எல்லாம் அப்படியே சக் பண்றாரு, பைட் பண்றாரு. அப்படியே சொல்லி ஜியோன் அவருடைய லிப்ஸ் அவர் பைட் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ டக்குன்னு ஜியோன் ஜிமினை அப்படியே கீழே புஷ் பண்ணிட்டு ஜிமின் மேலே ஜியோன் அப்படியே ஓவர் ஆயிட்டு ஒரு கண்ணில் இருக்க துணியை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஜியோன் ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்லச்சி என்னடி பண்ணுற அப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹார்ஷாக அந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜியோன் வந்து ஜிமினை கிஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவார். இப்போது பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜிமினோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே 2 பட்டன் அப்படியே அன்பட்டன் பண்ணி அவருடைய செஸ்டெல்லாம் அப்படியே கையை விட்டு ஃபுல்லாக அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்படியே அவருடைய கையை அப்படியே கீழே போகுது. அவருடைய ஸ்டொமக் அப்படி சொல்லி அப்படியே ரஃப் பண்ணிட்டு இப்போ அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஜிமினோட நெக்கு ஜஸ்ட் அப்படி சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே வராரு. அவருடைய ஸ்டொமக்லலாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது ஜியோனுக்கு. அவர் வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. அதான் ஜிம்மி கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. வேகமாக மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஜிமின் என்னாச்சு, இதை பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்படி சொல்லி மூச்சு வாங்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜியோன் அப்படியே ஜிமின் மேலே தான் படுத்துருந்துருப்பாரு. அப்படியே ஜிமின் ஒரு 2 கையை வச்சு ஜியோனை அப்படியே புஷ் பண்ணுறாரு. ஜியோனோ எழுந்திரிச்சு அப்படியே தள்ளி உட்காந்துக்கிறாரு. என்னாச்சு ஜிம்மி, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? ஏன் அவ்வளோ டியர்ஸ் வருது, ஏன் அவ்வளோ மூச்சு வாங்குது, என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த துணியை எடுத்து மறுபடியும் ஜியோனோட கண்ணில் அப்படியே கட்டலான்னு போறாரு. அந்த கையை வந்து துணி கிளாத்தை வந்து அப்படியே ஜியோன் வந்து பிடிச்சிட்டு, என்ன பண்ற, இதை கட்டினா ப்ளீஸ், கட்டிக்க ப்ளீஸ், எனக்காக இதை கட்டினா நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு அதை நான் பார்க்கக்கூடாது, அப்படித்தானே? அப்படி இல்லை ஜியோன், அப்படித்தான் ஜிம்மி, அப்படித்தான். ஸ்டார்டிங்லேருந்தே நான் உன் பக்கத்தில் வரும்போதெல்லாம் உனக்கு இந்த மாதிரி தான் ஆகுது. அப்போ உன் மனசில் நான் கிடையாது. இன்னமும் யாருன்னா ஜங்குக் தான் இருக்கிறானா? அப்போ இதெல்லாம் எதுக்குடா? எதுக்கு நான் சொன்னேன்னா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அப்படியே கிட்ட வந்து உட்காராரு. அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே படப்படன்னு வருது. பத்தியா, நான் கிட்ட வந்தாலே நீ இந்த மாதிரி தான் பண்ற, இதே மாதிரி தான் நடந்துக்கிறேன். அப்போ நான் சொல்றது கரெக்டு தானே? அப்போ இன்னமும் உன் மனசுல ஜங்குக் தான் இருக்கா? நான் இல்லைல்ல, உன் மனசுல நான் இல்லைல்ல, நான் பைத்தியக்காரன் ஜிம்மி, நான் ஒரு பைத்தியம். நீ புரிஞ்சுப்ப, எல்லாமும் ஏற்றுப்ப அப்படின்னு சொல்லி தான் உன்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி கிஸ் பண்ணேன், ஹக் பண்ணேன். ஆனால் நீ நீ இன்னமும் ஜங்குக்கு மனசில் நினச்சிட்டு நீ ஏற்றுக்க முடியாமல் நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துற ஜிம்மி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ நினைக்கும் போது கூட என்னை நினச்சி எனக்கே அசிங்கமாக இருக்கு ஜிம்மி. உன் விருப்பம் இல்லாமல் உன் பக்கத்தில் வந்து உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணா நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மறந்துடுவேன். நீ ஏற்றுப்பன்னு நினச்சி தாண்டா நான் இந்த மாதிரி பண்ணேன், உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினச்சி தானே பண்ணேன். ஆனால் நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல ஜிம்மி. இன்னமும் ஜங்குக் தான் இருக்கான்ல உன் மனசுல. எதுக்கு ஜிம்மி, எதுக்கு அப்படி சொல்லி அங்கே அந்த கேண்டில்லாம் இருக்கிறத அப்படியே தள்ளி விட்டு எதுக்கு என் ஃபீலிங்ஸோட நீ இப்படி விளாண்டுட்டே இருக்க? ஸ்டார்டிங்லேருந்து நீ என் ஃபீலிங்ஸோட விளாண்டுக்கிட்டே இருக்க. நானும் மனுஷன் தானே. நான் என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு வாட்டியும் நீ ஹக் பண்ணும்போது, நீ கிட்ட வரும்போது என் ஃபீலிங்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டா. யாருக்காக தெரியுமா? உனக்காக. ஏன்னா நீ வந்து எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும், மனசளவுலையும் உடம்பளவுலையும் நீ எல்லாத்துக்குமே ரெடி ஆகணுங்கிறதுக்காக எனக்கு நான் டைம் கொடுத்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் உன் மனசில் நான் இல்லைல்ல.
நான் நான் வந்தாலே உனக்கு நீ ஏன் அப்படி இப்படி நடந்துக்கிற? அப்போ அப்போ நான் பக்கத்துல வர்றது உனக்கு பிடிக்கல. நான் உன்கிட்ட வர்றது உனக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கா ஜிம்மி? இது தெரியாம பைத்தியம் மாதிரி உன்னை ஹக் பண்றதும் உன்னை கிஸ் பண்றதும் என்னை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்குடா. நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா அப்படி சொல்லி அங்க இருக்க பொருளெல்லாம் பிடிச்சி அப்படியே கீழே தள்ளுறாரு ஜிம்மி. அப்படியே பயந்து போய் அந்த கட்டில் இருக்கியா அதுக்கு ஓரமா போய் அப்படியே உட்காந்துக்கிறாரு ஜியோன். இல்லை ஜிம்மி, இனிமே நான் உன் பக்கத்துலேயே வரமாட்டேன், நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த பக்கம் ஜிம்மி அப்படியே இல்லை ஜியோ, இல்லை நீ என்னை புரிஞ்சிக்கல, என் மனசுல ஜங்குக் இல்லடா, நீ தாண்டா இருக்க, என் ஹார்ட் ஃபுல்லா நீ மட்டும் தாண்டா இருக்க. ஜங்குக் எப்படியோ வெளியே போயிட்டான்டா, நீ மட்டும் தாண்டா இருக்க. உனக்கு உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? எனக்கு எனக்கு இதெல்லாம் பயமா இருக்குடா. எனக்கு அந்த இதெல்லாம் நினைக்கும் போது பயமா இருக்கு ஜியோன். அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை ஜியோன். சத்தியமா என் மனசுல நீ மட்டும் தாண்டா இருக்க அப்படி சொல்லி அவருடைய ஃபேஸ்ல கையை வச்சுட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜியோன் ஜியோன் அப்படி சொல்லி எந்திரிச்சு வெளியே ஓடுறாரு. வெளியே செம்ம மழை பெய்யுது. ஜியோன் அப்படி சொல்லி அந்த மலையிலே நனைஞ்சு அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தா ஒரு டார்க்கான ஏரியால அப்படியே கீழே அப்படியே உட்காந்தபடி மலையில அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு ஜியோன். ஜியோன் அப்படி சொல்லி ஜிம்மி கிட்ட வந்து நிற்கிறாரு. ஜியோன் வா ஜியோன், மழை பயங்கரமா பெய்யுது, உள்ள போலாம் வா ஜியோன். ஜியோன் எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜிம்மி பக்கத்தில் உட்காந்து ஜியோன் அப்படி சொல்லி கிட்ட வந்து உட்காராரு. ஜியோன் ஒரு கொஞ்சம் அப்படியே தள்ளி உட்காராரு. ஜியோன் அப்படி சொல்லி மறுபடியும் ஜிம்மி பக்கத்தில் ப்ளீஸ் ப்ளீஸ் என் பக்கத்தில் வராது ஜிம்மி ப்ளீஸ். இப்போ வந்து ஜிம்மி அவருடைய கையை வந்து பிடிக்கிறாரு. அந்த கையை மெதுவாக தான் எடுத்து விடுறாரு, கோவமெல்லாம் எடுத்து விடல. ஜியோன் ப்ளீஸ் ஜிம்மி பக்கத்தில் வராது, நான் உன் பக்கத்தில் வர்றது உனக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஏன் என் ஃபீலிங்ஸோட இவ்வளோ விளாடுற? நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னா இந்த ரூம் அப்படி பார்த்தோன்னே நான் என் மனசில் எவ்வளோ ஆசை. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், நீ எந்திரிச்சு போயிரு ஜிம்மி. உன்கிட்ட என்னால் ஹார்ஷாக கூட நடந்துக்க முடியல, ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும்ல நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. ஜங்குக் வேற, ஜியோன் வேற, ஆனால் நீ என்னுடைய கேரக்டர் டோட்டலாக மாற்றிட்டாடா உன் லவ்வால். அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது, எனக்கு என்றைக்குமே என் லவ் புரியாது, என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது ஜிம்மி. அப்படி இல்லை ஜிம்மி, உன் மனசில் ஜங்குக் தான் இருக்கான், எப்போவுமே ஜங்குக் மட்டும்தான் இருப்பான். இல்லை ஜியோன் அப்படி சொல்லி கத்துறாரு. இல்லை இல்லை இல்லை, என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தாண்டா இருக்க. நான் உன்கிட்ட கேட்ட மாதிரியே என் மனசில் நீ ஃபுல்லாக ஜங்குக்கை எடுத்துட்டு என் ஹார்ட் ஃபுல்லாக நீ மட்டும்தாண்டா இருக்க. உனக்கு எனக்கு உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கு தெரியல அப்படி சொல்லி இப்போ ஜியோனோட ஃபேஸ் அப்படியே கப்பான மாதிரி இது பாரு ப்ளீஸ் ஜிம்மி அப்படி சொல்லி அப்படியே அந்த தட்டி விட்றாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ பாரு ஜியோ அப்படி சொல்லும் போது ஜியோன்னு இப்போ ஜிம்மியை தான் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு எனக்கு நீ நீ இந்த மாதிரிலாம் நான் யார்கிட்டயும் இவ்வளோ க்ளோஸாக இருந்தது இல்லையா? நீ பக்கத்தில் வரும்போது இந்த ஹார்ட் இருக்குல்ல, அது வேகமாக துடிக்குது. அப்புறம் எனக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த லவ் மேக் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. பயத்தில் படப்படன்னு வந்துடுது, எனக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது, என் கண்ணில் டியர்ஸ் வருது ஜியோ. நிஜமாக தானே சொல்கிறேன், நிஜமாக சத்தியமாக சொல்கிறேன், என் மனசில் ஜங்குக்கில் நான் அதனால தான் அப்படி நடந்துக்கிறேன். ஜங்குக் இல்லைடா, நீ மட்டும்தாண்டா இருக்க என் ஹார்ட்டில். ஜியோ ஜியோ உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு நீ பக்கத்தில் வரும்போது ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருக்குடா. எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜியோ. அதனால தான் நான் அப்படிலாம் நடந்துக்கிறேன். என் மனசில் நீ மட்டும்தாண்டா இருக்க. பாரு ஐ லவ் யூடா, ஐ லவ்
ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச்டா. நம்ம இந்த வேர்ட்ஸை நான் யாருக்காகவும் யூஸ் பண்ணது கிடையாதுடா. நான் ஒத்துக்கிறேன் நான் ஜங்குக்கை ரொம்ப லவ் பண்ணேன், முக்கியமாக லவ் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த லவ் என் மனசில் இல்லை ஜியோ. என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான்டா இருக்க. உன்னுடைய லவ், உன்னுடைய அந்த கேரிங், அது மட்டும்தான்டா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கோ. நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன் எனக்கு தெரியலடா. அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் ஜிமி ஜியோனை பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜிமின் வந்து கிஸ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அப்படியே அழுதுகிட்டே ஒரு மாதிரி அவருக்கு ப்ரீத் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது அந்த மலையில். அப்படி இருந்தோம் ஜியோனை வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஜியோன் அப்படியே ஜிமினை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் அப்படியே வந்து தூக்கிட்டு நேராக வந்து ரூம்குள்ளே தான் போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே மெதுவாக அந்த ரூமில் பெட்டில் போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. அப்போ கூட ஜிமி வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஜங்குக்கை அப்படியே அவர் மேலே அப்படியே படுக்க வச்சுக்கிறாரு. ரொம்ப நேரம் அந்த கிஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ ஜிம்மி அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜியோ, ஐ லவ் யூ தான். என்னுடைய கம்ஃபர்ட் எனக்கு வேணும்டா. ப்ளீஸ் உன்னால் மட்டும்தான்டா என்னை கம்ஃபர்ட் பண்ண முடியும். எனக்கு எனக்கு இதை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக புரியவே. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குடா. எனக்கு இதெல்லாம் நீ தானே சொல்லி கொடுக்கணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி சொல்லும் போது ஏன் எதுவுமே பேசல. ஜிம்மினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கிஸ் பண்ணிவிட்டு அவருடைய ஷர்ட்டெல்லாம், அதாவது ஜிம்மினோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவருடைய நெக்கு, செஸ்ட்டு அப்படி சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்படியே பயங்கரமாக அவர் செஸ்டெல்லாம் அப்படியே சக் பண்ணாரு, கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணவே கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்குது ஜியோனுக்கு. அவர் வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்மினோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுது. அவருடைய ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போது ஜிம்மினோட லெக் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறாரு. ஜிம்மி அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடையே ஜியோனே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜிம்மினோட ஐஸை பார்த்தபடியே அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. ஜிம்மி அப்படியே இன்சர்ட் பண்ண உடனே அவருடைய ஹெட்டை அப்படியே மேலே தூக்குன மாதிரி அப்படியே வச்சுக்கிறாரு. அவருடைய நெக்கு, அதாவது அந்த நெக் இருக்கும் இல்லையா, அவர் ஹெட்டை மேலே தூக்கினோடனே அந்த நெக்கு வந்து மேலே வந்துடுது, ஃப்ரண்ட் நெக்கு. ஜியோன் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே வந்து புஷ் பண்ணுறாரு. புஷ் பண்ணும் போதும் ஜிம்மி அவருடைய 2 ஹேண்டையுமே அந்த பெட்டுக்கு 2 சைட்லேயுமே அப்படியே வச்சு அப்படியே டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஜிம்மி இப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய நெக் மேலே வந்த மாதிரி இருக்கும்ல, அது உள்ள அப்படியே கையை விட்டு ஜிம்மி அப்படியே மெதுவாக தூக்குறாரு. வலிக்குது வலிக்குது அப்படி சொல்லி அவர் கண்ணில் அவ்வளோ டேர்ஸ் கொட்டுது. அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. வலிக்குது அப்படி சொல்லி ஒரு மாதிரி அப்படியே மூச்சு விடவே அவ்வளோ சிரமப்படுறாரு. இப்போது நீ பாரு ஜிம்மி, சொல்லிச்சியோ நீ பாருடா எப்படி சொல்லும் போதே அந்த கண்ணை அப்படியே மெதுவாக திறந்து அப்படியே ஜியோனை பார்க்குறாரு. வீணா இருக்கா, எதுக்கு இவ்வளோ மூச்சு வாங்குது? எனக்கு எனக்கு பெயினாக இருக்கு, பயமாக இருக்கு. சரி, இதுக்காக தான் நீ என்னை விட்டு தள்ளி போனியா? ஆமாம், எனக்கு இது நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான். பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, ஜியோன்னு இருக்காங்க. பயப்படக்கூடாது. ஹக் பண்ணிக்க அப்படி சொல்கிறாரு. இப்போ டைட்டாக ஜியோன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு அப்படியே கஷ்டப்பட்டார் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து அப்படியே கம்மியாகுது. ஸோ அப்படியே ஜியோன் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு முதுகெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே வந்து மூவ் பண்ணுறாரு. வலிக்குது, நான் மெதுவாக பண்ணுறேன் சரியா? அப்படி சொல்லி இப்போது அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணி ஜிம்மினோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. இதுக்காவா
இதுக்காகவா நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போன? ம் நான் எப்பயோ நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜியான். ஆனால் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன தெரியல, பயமா இருந்துச்சா. அதனால தான் அதனால தான் ஜியான், நிஜமா சத்தியமா என் மனசுல ஜங்குக் இல்லை ஜியான். நீ மட்டும்தான் இருக்கு. இதுடா இது நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லை ஜியான், நான் அப்படித்தானே நடந்துக்கிட்டேன். நீ நீ தப்பா யோசிக்கிற மாதிரி. சரி சரி. ஆ அப்படி சொல்லி பேசிக்கிட்டே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கொஞ்சம் பெயினா இருக்கும். ஆ வலிக்குது. வலிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. கொஞ்சம். ம் ம் எனக்காக, உனக்காக, உனக்காக. ஆ வலிக்குது. வலிக்குது ஜியோன், வலிக்குது. இப்போ உனக்கு பிரேக் பண்ண கஷ்டமா இருக்கா? இல்லை அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. ஆனால் ஒரு கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. தொடச்சிட்டு இல்லை பெயினாக தான் இருக்கு. சரி கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். பாரு அப்படி சொல்லி இப்போ ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி அப்படியே லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. சரி நீ என்ன லவ் பண்ணுறியா? ம் ஆமாம். லவ் யூ சொல்லு. ம் லவ் யூ சொல்லு. லவ் யூ. ஆ ஆ லவ் யூ சொல்லு. ஆ சொல்கிறா. லவ் லவ் ஆ வலிக்குது ஜியோன். மெதுவாக சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக அப்படியே படுக்க வைக்கிறாரு. ஓ ஃபுல்லாக ஜியோன் அப்படியே ஜிமின் மேலே தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அவருடைய மூவ் அப்படியே ஃபாஸ்ட் ஆக்கிட்டே இருக்கிறாரு. ஜியோன் ஜியோன் வலிக்கு வலிக்கு வலிக்கு. லவ் யூ சொல்லு. என்ன பாரு லவ் யூ சொல்லு. லவ் யூ சொல்லு. லவ் யூ ஜியோன். லவ் யூ டூடா அப்படி சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஃபேஸ்ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே மூவ் பண்ணுறாரு. ஜியோன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜியோன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு.